ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ அப்கமிங் எக்ஸாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு கன்ஃபார்மாக வரப்போகிறது ஒன்று நார்செட் 9 வந்து செப்டம்பர்ல வரும். ரெண்டாவது வந்து கேஜிஎம் கொடுத்துருக்காங்க. அது எக்ஸாம் டேட் இன்னும் வரல, ஆனால் அது அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி போயிட்டு இருக்கு. இது ரெண்டும் தான் வந்துட்டு கன்ஃபார்மா வரப்போற ரெண்டு எக்ஸாம்ஸ். ஸோ இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ரெஷரா இருக்கேன், இப்பதான் முடிச்சுட்டு இருக்கேன், பிஎஸ்சி நர்சிங்கோ இல்லை ஜிஎன்எம்மோ முடிச்சிருக்கேன் அப்படின்னா, ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது கிரானிக் ஆஸ்பிரண்ட்னா 2-3 வருஷமா நான் எல்லா எக்ஸாமும் எழுதுறேன், ஆனா என்னால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கும், இல்லை எனக்கு ஏஜ் 30 இயர்ஸ்க்கு மேல இருக்கு, ஸோ அவங்களுக்கான எல்லாருக்குமே வந்துட்டு தனித்தனியா ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணுங்கிறத நான் இந்த வீடியோல சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷர்ஸ் இந்த சென்ஸ் இப்போ லாஸ்ட் 1 இயர்க்குள்ள நான் பிஎஸ்சி நர்சிங் பாஸ் அவுட் ஆயிருக்கேன் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய 4 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நான் இப்பதான் ஜிஎன்எம் ப்ரிப்பேர் ஆயிருக்கேன், அதாவது ஜிஎன்எம் முடிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படின்னா நீங்க கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 2-3 இயர்ஸ் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்ப வர எல்லா எக்ஸாம்ஸும் பாத்தீங்கன்னா ஜிஎன்எம்க்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸோட தான் அவங்க வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால ஜிஎன்எம் முடிச்சிருந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கோங்க. இதான் என்னோட பெஸ்ட் அட்வைஸ். இதே பிஎஸ்சி நர்சிங்கா இருக்கேன், இப்பதான் முடிச்சேன் அப்படின்னா வெரி வெல் யூ கேன் ஸ்டார்ட் ப்ரிப்பரேஷன். ஓகேவா? ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸாமுமே நீங்க இந்தியன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்க எழுதலாம். ஒரே ஒரு எக்ஸாம் லைக் இந்த நிம்மான்ஸ் மட்டும் அவங்க வந்து பிஎஸ்சியா இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. மற்றபடி எந்த இன்ஸ்டியூட்டுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸே கேட்கறது இல்லை. ஸோ நீங்க எல்லாமே எழுதலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரீட் ஸ்பெசிஃபிக்கலி அண்ட் ட்ரை டு மேக் யுவர் ஓன் நோட்ஸ். ஆக்சுவலாக நீங்க காலேஜ்ல நிறைய விஷயங்கள் படிச்சிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க, ஆனா அது எல்லாமே இப்ப உங்களுக்கு முக்கியம் கிடையாது. அது எல்லா எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ஸா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது எல்லாமே எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஓகேவா? எக்ஸாம் இம்பார்ட்டன்ஸ் என்னவோ அதை மட்டும் ஸ்பெசிஃபிக்கா படிச்சா மட்டும் போதும். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்ச ஒரு 1-2 எக்ஸாம்பிள் இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன். லைக் இப்போ நீங்க அப்ஸ்டெட்டிக்ஸ் கடைசியா ஃபைனல் இயர்ல படிச்சிருப்பீங்க. அப்ஸ்டெட்டிக்ஸ்ல நிறைய விஷயங்கள் படிச்சிருப்போம். இப்போ ஆன்டினேட்டல்ல நிறைய விஷயங்கள்லாம் படிச்சிருப்போம், ஆனா அதெல்லாம் எதுவுமே முக்கியம் கிடையாது. ஆன்டினேட்டல்ல ஸ்பெசிஃபிக்கா ஒரு டாபிக்ஸ் இருக்கு, லைக் இந்த அப்ரப்ஷ பிளசண்டா ப்ரீவியா, இந்த மாதிரி டாபிக்ஸை மட்டும் கரெக்டா படிங்க. சும்மா வளன்னு எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் எதுவும் இல்லை. ரெண்டாவது முக்கியமான விஷயம், ஒரு நோட்ஸ் நீங்களே உங்களுக்கான நோட்ஸ் ஒரு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அது எக்ஸாம் அப்ப ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது விஷயம், நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, ஒன்ஸ் ஒரு சாப்டர் முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கான மார்க் டெஸ்ட்டோ இல்லை எம்சிக்யூஸோ ரிவைஸ் பண்ணி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு கார்டியாலஜி முடிச்சிட்டேன் அப்படின்னா கார்டியாலஜி ரிலேட்டட் எம்சிக்யூஸ் ஏதாவது ஒரு புக் உங்ககிட்ட எந்த புக்கு இருக்கோ அந்த புக்கில் வந்துட்டு எம்சிக்யூஸை ரிவைஸ் பண்ணி பாருங்க. ரிவைஸ் பண்ணி பார்க்கறத விட அதோட ரொம்ப ரொம்ப முக்கியம் செல்ஃப் எவாலுவேஷன் பண்றது. செல்ஃப் எவாலுவேஷன்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கார்டியாலஜி முடிச்சிட்டீங்க, கார்டியாலஜில இருந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 200 கொஸ்டின் நீங்க ரிவைஸ் பண்ணிட்டீங்க. 200 கொஸ்டின்ல இப்போ நான் கார்டியாலஜி முடிச்சிருக்கேன், நான் கார்டியாலஜில இருந்து ஒரு 200 கொஸ்டின் டெஸ்ட் எழுதியிருக்கேன். 200 கொஸ்டின்ல நான் ஃபார் எக்ஸாம்பிள் 100 கொஸ்டின் கரெக்டா எழுதியிருக்கேன், மீதி 100 கொஸ்டின் நான் தப்பா எழுதியிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் என்ன முக்கியமா பண்ணணும்னா, இந்த 100 கொஸ்டின் தப்பா எழுதுனேன் பாத்தீங்களா, அதை நான் பார்க்கணும். அந்த 100 கொஸ்டின் ஏன் தப்பா எழுதுனேன், என்ன டாபிக்ல தப்பா எழுதுனேன். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 100 கொஸ்டின்ல 40 கொஸ்டின் ரிலேட்டட் டு இசிஜி ரிலேட்டட் கொஸ்டின் தப்பா எழுதியிருக்கேன், 40 கொஸ்டின் எம்ஐ ரிலேட்டட் கொஸ்டின் தப்பா எழுதியிருக்கேன், மீதி 20 கொஸ்டின் மிஸ்சலேனியஸ் மற்ற டாபிக்ல இருந்து தப்பா எழுதியிருக்கேன். நான் அப்படின்னா என்ன செய்யணும், நான் திருப்பி உட்காந்து அந்த இசிஜி ரிலேட்டட் கொஸ்டினையும் இல்ல இசிஜி ரிலேட்டட் டாபிக் கண்டென்ட்டையும் ரிவிஷன் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி தான் எம்ஐ ரிலேட்டட் கொஸ்டின் நான் தப்பா எழுதியிருக்கேன்னா ஏன் அந்த கொஸ்டின் தப்பா எழுதணும், என்ன பண்ணா அந்த கொஸ்டினை கரெக்டா எழுதிருக்கலாம் அப்படிங்கிறத பண்ணணும். இதுதான் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் பண்றது இல்லை. ஒரு வாட்டி படிச்சோமா எழுதணுமா அவ்வளவுதான். ஓகே, 100 கொஸ்டின் எழுதியிருக்கேன்,
அதை 200 கொஸ்டின் எழுதுனா 100 கரெக்ட் 100 தப்பு, ஓகே அடுத்த சாப்டர் போவோம். அந்த மாதிரி போயிடவே கூடாது. என்ன தப்பு பண்ணோங்கிறத உட்காந்து நம்ம யோசிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க என்ன தப்பு பண்ணோங்கிறத கண்டுபிடிச்சிட்டாலே கண்டிப்பா நீங்க வந்துட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவீங்க. 3வது முக்கியமான விஷயம், நான் இதுதான் 2வது விஷயம் சொன்னது அதேதான். எம்சிக்யூஸ் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மாடல் மார்க் டெஸ்ட் எழுதி பாருங்க, டைமிங்கோட எழுதி பாருங்க. டைமிங்னா இந்த சென்ஸ் எல்லாருமே இப்ப 90 மினிட்ஸ் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இதை எய்ம்ஸ் நார்செட்டுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா அந்த 20 கொஸ்டின் 18 மினிட்ஸ் இந்த மாதிரி டைமிங்கோட எழுதி பார்க்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம சும்மா எழுதும் போது ஈஸியா எழுதிடுவோம். கரெக்டா? இப்போ ஒரு 100 கொஸ்டின் கொடுக்குறாங்க, ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்துனா நீங்க பாட்டு பொறுமையா உட்காந்து யோசிச்சு யோசிச்சு எழுதுவீங்க. ஆனா அதுவே ஒரு மணி நேரத்துக்குள்ள எழுதணும்னா உங்களுக்கு அந்த ப்ரெஷர் பில்டப் ஆகும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேவா? நிறைய பேர் இப்ப ஆர்ஆர்பி முடிச்சோடனே நிறைய பேர் வந்து சொன்னாங்க, என்னால எனக்கு டைமிங்கே இல்லை, என்னால டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் பண்ண முடியல? ஏன்னா நம்ம மாடல் மார்க் டெஸ்ட் எழுதி பார்க்கல. அதுதான் ஒரு ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் நம்ம பண்றோம். ஓகே. 4வது, இது ஒரு ஜென்ரல் அட்வைஸ் தான். இது ஆக்சுவலா இந்த அட்வைஸ் எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்லிக்கிறேன். சோஷியல் நெட்வொர்க்கிங் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இப்ப வந்திருக்க இப்ப ஷார்ட்ஸோ ரீல்ஸோ நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா நம்மளுக்கு டைம் போறதே தெரியறது இல்லை. ஓகேவா? இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சேன்னா அது பாட்டும் நம்ம பாட்டும் நெக்ஸ்ட் 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 போயிட்டே இருக்கும். அது பாத்தீங்கன்னா நியர் அபவுட் ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் நம்மளோட ப்ரீசியஸ் ஆன டைம் வந்து வேஸ்ட் பண்ணிடுது. அதை எவ்வளவு முடியுமோ அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. 2வது, நான் இப்பதான் முடிச்சிருக்கேன், இப்பவே நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நினைச்சுக்காதீங்க. ஏன்னா எக்ஸாம் ஒன்ஸ் நீங்க கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் ஃபுல்லாவே உங்க லைஃப் லாங் ரெஸ்ட் மட்டும்தான். கரெக்டா? ஸோ அதனால இப்பவே இன்னைக்கே வந்துட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கான என்னுடைய சஜஷன் இதான். எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் நீங்க முடிவு பண்ணியிருந்தாலும் ஸ்டார்ட் இட் பை டுடே. ஏன்னா டைம் இஸ் த மோஸ்ட் ப்ரீசியஸ் திங். இந்த உலகத்திலே உங்களுக்கு திருப்பி கிடைக்காத ஒரே விஷயம் டைம் மட்டும்தான். மற்ற எல்லாமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கிடைச்சிரும். மணி கிடைச்சிரும், நாலேஜ் கிடைச்சிரும், எது வேணா நீங்க வாங்கிடலாம். ஆனா உங்களுக்கான டைம், உங்களுக்கான ஏஜ் ஒன்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஓகே. செகண்ட் அண்ட் தேர்டு கேட்டகரியான கிரானிக் ஆஸ்பிரண்ட். கிரானிக் ஆஸ்பிரண்ட் என்ன? நான் ஒரு 2 வருஷமா 3 வருஷமா படிக்கிறேன், இல்ல 4 வருஷமா படிக்கிறேன், என்னால எந்த எக்ஸாமும் கிளியர் பண்ண முடியல, நான் எல்லா எக்ஸாமும் எழுதுறேன், அதனால எந்த எக்ஸாமும் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா அவங்களுக்கான ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? நீங்க ஒழுங்கா நோட்ஸ் எடுக்கிறது இல்லை, நீங்க ஒழுங்கான விஷயங்களை படிக்கிறது இல்லை. நீங்க பாட்டு சும்மா உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு படிச்சிருப்பீங்க, இல்ல உங்களுக்கு தெரியாத விஷயங்களை படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு எந்த விதத்துல எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லு கிடையாது. ஓகே. எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ நீங்க ஆல்ரெடி நீங்க நிறைய எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, அதை வச்சு நீங்க பார்த்துருக்கலாம். இப்ப கார்டியாலஜி, சேம் கார்டியாலஜில எடுத்துக்கோங்க. என்ன கொஸ்டின் வருது? இசிஜி ரிலேட்டட் கொஸ்டின் வரும், இல்லைன்னா எம்ஐ ரிலேட்டட் கொஸ்டின் வரும். ஓகே, எம்ஐ ரிலேட்டட் கொஸ்டினே வச்சுப்போம். எம்ஐ ரிலேட்டட் கொஸ்டின்னா என்ன வரும்? ஆன்ஜைனா பத்தி வரலாம், இல்ல இசிஜி சேஞ்சஸ் வரலாம், இல்ல பயோமார்க்கர்ஸ், இந்த மாதிரி டாபிக்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்துட்டு எம்ஐ ரிலேட்டட் கொஷின்ஸ் வரும். அதை விட்டுட்டு நீங்க இந்த பலூன்ல இருந்து பம்புக்கு டைமிங் என்ன, இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வந்துட்டு கண்டிப்பா கொஷின்ஸ் வந்ததே கிடையாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க படிக்கிறீங்கன்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. அது கொஞ்சம் உங்களுக்கு டாக்ஸிக் தான். ஏன் அது டாக்ஸிக் அப்படின்னு சொல்றேன்னா, நம்ம உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லை எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் படிச்சிருப்போம், ஆனா அது வந்து எக்ஸாம்ல வருதான்னு பார்த்தா வரதில்லை. ஓகேவா? 2வது, நீங்களே இப்ப நிறைய எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. இப்ப அந்த எக்ஸாம்ஸ்ல வந்த கொஸ்டின் நம்ம படிக்காம நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டினுக்கான கண்டென்ட்டை திருப்பி அதை ரிவைஸ் பண்ணுங்க. நீங்க ஆல்ரெடி நோட்ஸ் எதுவும் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. சேம் ஃபார் எக்ஸாம்பிள் கார்டியாலஜில நீங்க ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த நோட்ஸ்ல வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இசிஜி சேஞ்ச் புதுசா ஏதோ ஒன்று கேட்டிருந்தாங்க. நார்செட்ல இப்ப வந்துட்டு இப்ப ஹைப்போதர்மியால இருக்க இசிஜி சேஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லிலாம் கொஸ்டின் வந்தது. அதை நீங்க படிக்காம இருந்திருக்கலாம். அதை நீங்க அப்டேட் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட் பண்ற விஷயங்கள் கொஞ்சம் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து அதை அப்டேட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஆர்ஆர்பி எடுத்துக்கோங்க. ஆர்ஆர்பியில அந்த பொட்டாசியம் ஸ்பேரிங் டையூரிட்டிக் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம படிக்காம இருக்கோம்.
அதெல்லாம் என்ன செஞ்சிருக்கலாம், அப்டேட் பண்ணலாம். ஓகேவா? ரெண்டாவது, நான் இத்தனை வருஷமா படிக்கிறேன், ஆனா எக்ஸாம் என்னால கிளியர் பண்ண முடியல. எஸ், ஐ அக்ரி. நீங்க ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ 4 வருஷமோ எத்தனை வருஷமானா படிக்கலாம். ஆனா அந்த வருஷத்துல எத்தனை நாள் ஃப்ரூட்ஃபுல்லா படிக்கணும். ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு நாள் நம்ம படிப்போம், 4 நாள் நம்ம விட்டுருவோம். அந்த ஹேபிட் கண்டிப்பா கூடாது. ஓகேவா? ஸோ ஆக்சுவலா எல்லாருமே கேட்பாங்க, ஒரு விஷயத்துக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கான என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹேபிட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹேபிட்னா என்ன? டெய்லி நான் இந்த டைம் படிக்கிறதுக்கு மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அது அதுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேவா? சும்மா வாரத்துல ஒரு 2 நாள் படிச்சுட்டு மீதி 4 நாள் நம்ம ஜாலியா இருந்துட்டு, ஒரு நாள் சும்மா ஊரை சுத்திட்டு திருப்பி அடுத்த 2 நாள் படிச்சா யூஸ்ஃபுல்லான்னு கேட்டா கண்டிப்பா யூஸ்ஃபுல் கிடையாது. தினமும் படிக்கணும். டெய்லி மினிமம் 2 hour ஸ்பெண்ட் பண்ணா 2 hour கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ணி. ஓகேவா? அது உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஆனா நான் ஜென்ரலா சொல்றேன், மினிமம் 2 hours நீங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். ஸ்பெண்ட் பண்ணா மட்டும்தான் உங்களால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமே தவிர்த்து, இல்லைன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணவே முடியாது. ஓகேவா? ரெண்டாவது, நீங்க மார்க் டெஸ்டோ இல்லை ரியல் எக்ஸாமே எழுதிருப்பீங்க. இப்ப நார்செட்டோ இல்ல சிஆர்இயோ எழுதிருந்தீங்க, இல்ல ஆர்ஆர்பியோ எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நீங்க எத்தனை கொஸ்டின் எழுதிருந்தீங்க, எத்தனை தப்பு, எத்தனை ராங். ஓகேவா? என்ன தப்பாச்சு? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் 100 கொஸ்டின்ல வெறும் 50 கொஸ்டின் தான் எழுதியிருக்கேன். கண்டிப்பா செலக்ட் ஆயிருக்க மாட்டோம். ஏன் செலக்ட் ஆக மாட்டோம்? கட் ஆஃபே இப்ப 60 70ன்னு வருது. அப்ப என்ன செய்யணும்? ஏன் நம்மளால 50 கொஸ்டின் தான் எழுத முடிஞ்சிச்சு, ஏன் அதனால அதுக்கு மேல எழுத முடியல, அதை ஹைலைட் பண்ணுங்க. ஓகேவா? ஏன் அந்த கொஸ்டின் பேப்பர்ல 50 தான் எழுத முடிஞ்சிச்சு? இப்ப ஆர்ஆர்பி எடுத்துக்குவோம், உங்ககிட்ட கொஸ்டின் பேப்பர் இருக்கு, ஆன்சர் இருக்கும், கரெக்டா? சோ அதுல ஏன் என்னால வெறும் 50 கொஸ்டின் தான் எழுத முடிஞ்சிச்சு, ஏன் என்னால 60 கொஸ்டின் தான் எழுத முடிஞ்சிச்சு, ஏன் என்னால 70 கொஸ்டின் தான் எழுத முடியும்? அந்த கேள்வி உங்களுக்குள்ளே கேளுங்க. டைம் பத்தலையா? டைம் பத்தலாம் என்ன செய்யணும்? டைம் இன்க்ரீஸ் பண்றது. அதாவது டைம் இன்க்ரீஸ் பண்ண முடியாது, கொஷின்ஸை சால்வ் பண்ற டைம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா? நான் ஒரு 10 கொஸ்டின் தான் 10 நிமிஷத்துல எழுதுவேங்கிறத நான் 20 கொஸ்டின் 10 நிமிஷத்துல எப்படி எழுதலாம், அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. அது உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இல்ல எனக்கு கண்டென்ட்டே தெரியலையா, ஸ்டார்ட் ரீடிங் த கண்டென்ட். கண்டென்ட்டை திருப்பி 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 படிங்க. என்ன தப்பு பண்றோம் அதை முதல்ல பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 2வது பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், இதுவும் ஆல்மோஸ்ட் செகண்ட் பாயிண்டோட மிக்ஸ் தான். டைம் மேனேஜ்மெண்ட் நீங்க பண்ணியிருக்க மாட்டீங்க, அதை பண்ண ஆரம்பிங்க. சும்மா உட்காந்துருக்க டைம் இல்லை, நான் மாடல் மார்க் டெஸ்ட் எழுதுறேன் அப்படிங்கிறப்பயே டைமோட தான் எழுதுறேன். ஓகேவா? இப்போ நான் ஒரு சப்ஜெக்ட் பேஸ்ட் எழுதுறேன், இல்லை ஒரு ஃபுல் எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னாலே நீங்க டைமிங் பேஸ்டா எழுதுங்க. நான் இதை ஏன் சொல்றேன்னா, நிறைய பசங்க என்கிட்டயே என்ன தெரியுமா செய்வாங்க, இப்ப நான் எக்ஸாம்ஸ் எதாவது வந்துச்சுன்னா, சார் எப்படி சார் எக்ஸாம் எழுதணும், எப்படி சார் கிளியர் பண்ணணும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அப்ப நிறைய வரும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு கொஸ்டினே வராது. ஏன்? இப்ப எந்த ஒரு ஆக்டிவ் எக்ஸாமும் இல்லை, யாரும் என்கிட்ட எதுவும் கேட்க மாட்டாங்க, எப்படி எக்ஸாம் கிளியர் பண்றது, அந்த மாதிரி விஷயங்களே வரல. ஏன்? நம்ம எப்பயுமே எக்ஸாம் வந்தாதான் சென்சிடைஸ் ஆகும். அந்த ஒரு தப்பான ஹேபிட்டை மாத்துங்க. ஓகேவா? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இப்பவே செய்ய ஆரம்பிச்சிருங்க. ஓகே, ஸோ நார்செட் செப்டம்பர்ல தான் வருது. ஆனா அதுக்கான ப்ரிப்பரேஷன் எப்ப பண்ணணும்? இன்னைக்குல இருந்து பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் எக்ஸாம் நீங்க எழுதிருப்பீங்க, ஏதாவது ஒரு எக்ஸாம். அந்த எக்ஸாம் நான் என்ன விஷயங்கள் பண்ணாம விட்டுருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம் அப்ப நம்ம யோசிச்சிருப்போம், சரி இந்த டாபிக் படிச்சிருக்கலாம், சரி இந்த இது ரிவைஸ் பண்ணியிருக்கலாம். அந்த ரிவிஷனோ அந்த டாபிக் படிக்காததோ எப்ப பண்ணணும்? இப்ப பண்ணுங்க. ஏன்னா இப்ப உங்களுக்கு டைம் இருக்கு, ப்ரெஷர் இல்லை, எல்லாமே இருக்கு. ஓகேவா? ஸோ இது கிரானிக் ஆஸ்பிரியன்ஸ்க்கான என்னோட சஜஷன். ரெண்டாவது, ஏஜ் 30க்கு மேல ஆயிடுச்சு, 35க்கு மேல ஆயிடுச்சு, நான் நார்செட்டுக்கு எலிஜிபிள் கிடையாது. சம் வாட் எலிஜிபிள் தான். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிஎன்சிஏ கொல்கட்டா இந்த வருஷமும் வந்துச்சு, சப்தஜெங் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துச்சுன்னா 35 இயர்ஸ் வரையும் நீங்க எக்ஸாம் எழுதலாம். ஓகே, ஸோ சப்போஸ் அதையும் தாண்டி இருக்கு, நான் ஜிப்மர் மட்டும்தான் எலிஜிபிள், நான் ஆர்ஆர்பி மட்டும்தான் எலிஜிபிள், நான் என்ன பண்ணணும்? இன்னைக்குல இருந்து நீங்க ஜிப்மருக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணியே ஆகணும். அது எப்போ வந்தாலும் சரி, 3 மாசத்துல வந்தாலும் சரி, 6 மாசத்துல வந்தாலும் சரி, ஒரு வருஷத்துல வந்தாலும் சரி, கண்டிப்பா எக்ஸாம் வரதான் போகுது. கண்டிப்பா அதுல நம்ம கிளியர் பண்ணதான் போறோம். ஓகேவா? அப்ப எப்பையில இருந்து ப்ரிப்பரேஷன் பண்ணும்? இன்னையில இருந்து, இப்பையில இருந்தே பண்ண ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ
நீங்க கிரானிக் ஆஸ்பிரண்டா இருந்தா உங்களுக்கு என்னுடைய சிங்கிள் லைன் சஜஷன், இப்பவே ரிஸ்க் எடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. ஓகேவா? டேக் த ரிஸ்க் ஆர் லூஸ் த சான்ஸ். இப்போ உங்களை என்னால ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். இல்ல எனக்கு ஹெக்டிக் ஷெட்யூல், 12 hours டியூட்டி இருக்கு, மீதி 12 hours நான் ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. 12 hours டியூட்டி இருக்கு, ஓகே ஃபைன். மீதி 6 hours நீங்க ஃபேமிலிக்குரிய ரெஸ்ட் எடுங்க. மீதி 3 to 4 hours நீங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. அதுதான் நான் சொல்றது. ஓகேவா? ஸோ அந்த ஒரு விஷயத்த நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. உங்களுக்கு ப்ரிப்பரேஷன்ல ஏதாவது கைட்லைன்ஸ் வேணும் அப்படின்னா, ஸோ வெண்பா கோச்சிங் இன்ஸ்டியூட் ஆக்சுவலாக நாங்கள் பாண்டிச்சேரியில் ரன் பண்ணுறோம். ஆஃப்லைன் ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே ரன் பண்ணுறோம். ஏப்ரல் மந்த்ல தான் நார்செட்காகவும் அப்கமிங் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்காகவும் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணது. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் இந்த நம்பருக்கு 7418581443க்கு காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு கிளாஸ் கைட்லைன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. தென் ஸ்டெப்ஸ் டு சக்சஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப் மட்டும்தான். நான் ஏன் இந்த வீடியோ போறேன்னா, இந்த வீடியோ போடுறதுக்கான மேஜர் ஒரு என்னுடைய தாட் என்னன்னா, நிறைய பேர் என்கிட்ட வரவங்க எல்லாருமே ஜிப்மர் வந்தா வந்து படிப்பாங்க, ஆர்ஆர்பி வந்தா வந்து படிப்பாங்க. ஓகேவா? எக்ஸாம் இருக்கிறப்ப யாரும் அந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன் பண்றது இல்லை. ஈவன் நார்செட்டுக்கே கூட நம்ம மக்கள் யாரும் அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்றது இல்லை. ஓகேவா? நீங்க ப்ரிப்பேர் பண்ணலன்னா கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்றதும் கஷ்டம் தான். ஸோ நான் வேணா நெக்ஸ்ட் ஒரு வீடியோ ஒரு நர்சிங் ஆஃபீஸரா உங்களுக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்லயோ இல்லை ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூட்லயோ போனீங்கன்னா என்னென்ன பெனிஃபிட்டுங்கிற ஒரு வீடியோ கூட நான் வந்து போடுறேன். ஸோ அதை பார்த்தாது நீங்க சென்சிடைஸ் ஆகுங்க எவ்வளோ முக்கியம் ஒரு ஜாபுங்கிறத. ஓகேவா? ஸோ அந்த ஜாப் கிடைக்கணும்னா அந்த ஜாபுக்கான விஷயம் கிடைக்கணும்னா நீங்க செய்ய வேண்டியது 3 விஷயம் தான். நம்பர் 1, ரீட் ரீட் ரீட். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படிங்க. நோட்ஸ் எடுங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணுங்க. இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை டெய்லி ரிவைஸ் பண்ணுங்க. நம்பர் 2, ப்ராக்டிஸ் எம்சிக்யூ. எம்சிக்யூ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டெய்லி கண்டிப்பாக மினிமம் 50லேருந்து 100 எம்சிக்யூவாவது ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். 3வது, ரிவிஷன் பண்ணுங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி நீங்க ஓபிஜி படிச்சிருப்பீங்க, இப்ப யோசிச்சு பார்த்தா அது மறந்து போயிருக்கும். ஸோ அதை வந்து திருப்பி ரிவைஸ் பண்ணுங்க. ரிவிஷன் பண்ணதான் உங்களால எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஸோ இது 3 மட்டும்தான் ஒரு எக்ஸாமை கிளியர் பண்றதுக்கான பெஸ்ட் அண்ட் ஈஸி ஸ்டெப்ஸ். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல இருக்காங்களோ, இல்லை நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்க, உங்க பேட்ச்மெட்ஸ் யாரெல்லாம் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு இருக்காங்களோ, இல்லை உங்களுக்குன்னு தனி வாட்ஸ்அப் குரூப் ஏதாவது இருந்தால் அந்த குரூப்ல இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.